ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோடாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் விருப்பமான கடவுள் விநாயகமூர்த்தி. இவருக்கு பிரம்மாண்ட கோவில் எதுவும் வேண்டாம். நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் மஞ்சள் பொடி களிமண் என எதில் பிடித்து வைத்தாலும் அதில் வந்து அருள் பாலிப்பவர். எந்த பூஜையிலும் இவருக்கே முதல் இடம். முழுமுதற் கடவுள். இவரை வணங்கி துவங்கினால் எல்லாவற்றையும் நல்லபடியாக முடித்து கொடுப்பவர். போகின்ற வழி முழுக்க ஆற்றங்கரை, அரச மரத்தடி, முச்சந்தி, தெருக்கோடி, சாலையோரம் என எல்லா இடங்களிலும் காணவும் கிடைப்பவர். ஆனால் அந்த பெரிய உருவமும் யானை முகமும் கொண்ட குண்டாக இருக்கும் கொழுக் மொழுக் பிள்ளையாரின் வாகனம் சின்னஞ்சிறு எலிதான். மூஷிகம் என்றால் வடமொழியில் எலி அல்லது பெருச்சாளி என்று பொருளாகும். அதனால்தான் அதை வாகனமாக கொண்ட விநாயகருக்கும் மூஷிக வாகனன் எனும் பெயரும் உண்டு. அப்படி மூஷிக வாகனனாம் விநாயகர் எப்படி தன் உருவத்திற்கு சற்றும் பொருத்தமில்லாத எலியை தன் வாகனமாக ஆக்கிக் கொண்டார் என்பது குறித்தான புராண கதையை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரம்மதேவரின் மூக்கில் இருந்து தோன்றியவர்களாய் கருதப்படும் கந்தர்வர்கள் என்பவர்கள் தேவர்களுக்காக சோமரசம் எனும் மதுபானம் தயாரிக்கும் பணியையும் தேவகானம் இசைத்து அவர்களை மகிழ்விக்கும் பணியையும் செய்பவர்கள் ஆவர். கூடவே நினைத்த மாத்திரத்தில் ஆகாய மார்க்கமாய் எங்கு வேண்டுமானாலும் பயணிக்கும் திறனுடையவர்கள். அப்படிப்பட்ட கந்தர்வர்களுள் கிரவுஞ்சன் எனும் கந்தர்வன் ஒருவன் ஒரு நாள் இமயமலை சாரலில் வான்வெளியாய் சென்று கொண்டிருந்தான். அப்போது திடீரென ஒரு இடத்தில் ஒரு அற்புத அழகொன்று அவன் கண்களை பறிக்க அவ்விடத்திலேயே நின்று கொண்டு தன் பார்வையை செலுத்தினான் கிரவுஞ்சன். ஆஹா, என்ன ஒரு அழகு! இத்தனை அழகான அழகை நான் தேவலோகத்தில் கூட கண்டதில்லையே என தன்னை அறியாமலேயே அவன் வாய்விட்டு புகழ்ந்தது வேறு யாரையும் அல்ல, ஒரு இளம் பெண்ணை, அதுவும் ஒரு முனியின் மனைவியை. ஆம், இமயமலை சாரலில் ஆசிரமம் அமைத்து தவ தொண்டு ஆற்றும் முனிவரே சவுபரி, அவரின் இளம் மனைவியே அந்த கந்தர்வன் கண் இமைக்காமல் கண்ட பேரழகி மனோரமை. பருவச் செழிப்பு அவள் மேனியில் கொட்டி கிடந்தது. காந்த கண்களும் கார்குழலும் சிவந்த கன்னங்களும் சிறுத்த இடையும் என பேர் அழகு கொண்டு மறுவில்லா இறை பக்தியோடு காவி தெரித்து எளிமையாய் இருந்தாள் அந்த மனோரமை. அப்படிப்பட்ட அவள் அன்று பூஜைக்கென தன் குடிலில் இருந்த பூஞ்சோலையில் மலர்களை பறித்து கொண்டிருக்கும் போதே அந்த கந்தர்வனின் பார்வையால் தாக்கப்பட்டாள். பார்த்ததும் அத்தோடு விட்டானா அவன்? இல்லை, அவளுக்கெனவே கீழிறங்கி வந்து அருகிலும் சென்றான். அப்படி ஆடவன் ஒருவன் தன்னை நோக்கி வருவதைக் கண்ட மனோரமையோ அவனை பார்த்த மாத்திரமே சட்டென சுதாகரித்து, யார் இவன்? திடீரென இங்கு எப்படி தோன்றினான் என குழம்பி போய் நின்றாள். ஆனால் அவனோ கண்களால் அவள் அழகை பருகிய மாத்திரமே போதை தலைக்கேறியவன் போல அவளுக்கு மிகவும் அருகில் நெருங்கி போய், பெண்ணே, நான் ஒரு கந்தர்வன், தேவலோகத்தை சார்ந்தவன். கிரவுஞ்சன் என்பது என் பெயர் ஆகும். நான் வான்வழியாய் சென்று கொண்டிருக்கும் போது உன் அழகு என்னை காந்தம் போல் ஈர்த்து கொண்டது. அழகியே, நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றான். மனோரமைக்கோ தூக்கி வாரி போட்டது. என்னது, திருமணமா? கந்தர்வனே, நான் அருகில் இருக்கும் ஆசிரமத்தில் வாழும் சௌபரி முனிவரின் ஒரே மனைவியாவேன். நீ என்மேல் கொண்ட ஆசையும் எண்ணமும் தவறானது. ஆகவே உன் கருத்தை மாற்றிக்கொண்டு இப்போதே இங்கிருந்து போய்விடு என்றாள். ஆனால் அவனோ அது எதையும் கேட்கும் மனநிலையில் இல்லை. அவன், பெண்ணே, நீ ஒரு முனிவரை திருமணம் செய்து கொண்டு இங்கு பணிப்பெண்ணைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என்னுடன் வா, நான் உனக்கு தேவலோகத்தை காட்டுகிறேன். அங்கு நாம் மகிழ்ச்சியுடன் வாழலாம் என்றான். அதற்கு மனோரமையோ, புத்தி பேதலித்து பேசும் கந்தர்வனே, முனிவரின் மனைவியான நான் இங்கு இன்பமாகத்தான் வாழ்கிறேன். நான் இன்னொருவரின் மனைவி என்று கூறியும் நீ என்னை திருமணம் செய்யுமாறு வற்புறுத்துவது தவறு. நீ தேவையில்லாமல் பேசி உன் நேரத்தை வீணடிக்காதே என
தடுமாற்றம் இன்றி தெளிவாய் பேசினாள். அதை கேட்டதும் கிரவுஞ்சனோ கோபம் கொண்டு, இவள் பேசினால் எல்லாம் இனி சரிப்பட்டு வரமாட்டாள், இவளை கடத்தி சென்று மனம் செய்து விடுவோம் என முடிவெடுத்து மனோரமையின் கரத்தை பற்றினான். அவ்வளவுதான். அவளோ அவனை உதறி தள்ளிவிட்டு ஓட்டமாய் ஓடி ஆசிரமத்தை அடைந்து, சுவாமி என்னை காப்பாற்றுங்கள், ஐயனே என்னை காப்பாற்றுங்கள் என சத்தமிட்டாள். மனைவியின் அக்குரலை கேட்டு உள்ளிருந்து ஓடி வந்த சவுபரி முனிவரும் அங்கு கந்தர்வன் ஒருவன் தன் மனைவியை துரத்தி வருவதைக் கண்டு நிலைமையை ஒருவாறு யூகித்தும் கொண்டார். அவர், கந்தர்வனே, என் மனைவியை விட்டு சென்றுவிடு, இல்லையேல் என் சாபத்திற்கு ஆளாவாய் என கூற, ஆனால் அவனுக்கு முனியின் அவ்வார்த்தைகள் எதுவுமே செவியில் விழவில்லை. காரணம், மனோரமையை கவர்ந்து செல்வதிலேயே அவன் கவனம் முழுக்க இருந்தது. இதனால் கோபம் அடைந்த முனிவரும், கந்தர்வனே, எந்த ஆடவனையும் ஏறெடுத்து பார்க்காத என் மனைவியின் கரங்களை நீ பற்றி இழுத்தது முறையில்லை. மூடனே, இப்படி பிறர் மனைவியை மனதில் நினைத்த நீ இனி தேவலோகம் விடுத்து உன் சுயம் மறந்து மண்ணை தோண்டி வளையில் ஒளிந்து வாழும் எலியாய் மாறக்கடவாய் என சாபமிட்டார். அச்சாபம் பலித்த பின்னரே கிரவுஞ்சன் தன் சுய நினைவிற்கு திரும்பினான். ஐயோ, என்ன இது கோலம், என் உருவை இப்படி மாற்றியது எது என அவன் உணர்ந்த பின்னே முனிவரின் சாபத்தை குறித்து அறிந்தான். அவன் முனிவரே, தவறிழைத்து விட்டேன், என்னை மன்னித்து விடும், நான் செய்த குற்றத்திற்கு இத்தண்டனை எனக்கு ஏற்றதே, இருந்தும் முனியே, பிழை குறித்து வருந்தும் எனக்கு இதிலிருந்து விமோச்சனம் தாருங்கள் என வேண்டினான். அதை கேட்டு சௌபதி முனியும், கந்தர்வா, தேவலோகத்தை சேர்ந்த நீ இப்படி ஒரு பாவத்தை செய்ய துணிந்திருக்க கூடாது. தவறு செய்தவன் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். இருந்தும் நீ தவறை நினைத்து வருந்தியதால் இந்த மூஷிக உருவை பெற்றாலும் பிற்காலத்தில் இதனால் பெரும் சிறப்பை அடைவாய் என மனமிறங்கி வாழ்த்திச் சென்றார் முனிவர். அவ்வாறே கிரவுஞ்சனும் தன் கடந்த கால ஞாபகங்கள் அனைத்தும் மறைய மிகப்பெரிய எலியாய், அதாவது பெருச்சாளியாய் உடனே மாறிப்போனான். நேராய் காட்டில் ஓடிய அவன் காட்டில் ஒவ்வொரு இடமாய் சென்று தோண்டி தோண்டி வளை அமைத்து ஒவ்வொரு இடத்தையும் நாசப்படுத்தி இறுதியில் பராசர முனியின் ஆசிரம பகுதியை அடைந்தான். அங்கும் பல மரங்களின் வேரை கடித்து அதை கீழே விழச் செய்து அங்கிருந்த முனிவர்களையெல்லாம் அடிக்கடி பயமுறுத்திக் கொண்டேதான் இருந்தான் கிரவுஞ்சன். இருந்தாலும் அவ்விடம் அவனுக்கு மிகவும் பிடித்து போகவே அந்த பராசர முனியின் ஆசிரமத்திலே நெடுநாளாய் வளை அமைத்து தங்கிக் கொண்டிருந்தான் கிரவுஞ்சன். இந்த நிலையில்தான் அபிநந்தன் எனும் மன்னன் ஒருவன் தன் நாடும் மக்களும் ஆட்சியும் சிறப்புடன் இருக்க வேண்டும் என விரும்பி மகா வேள்வி ஒன்றை நடத்த திட்டமிட்டான். அதற்கு பல முனிவர்களை வரவழைத்து யாகத்தை துவங்கி அப்பணிகளையெல்லாம் தானே முன்வந்து நடத்தியும் வந்தான். இதை அறிந்த தேவலோகத் தலைவன் இந்திரனோ, ஒருவேளை அபிநந்தன் இந்த யாகத்தை வெற்றியுடன் செய்து முடித்தால் எங்கே நம் பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என பயந்தான். ஆகவே தனது இந்திர பதவியை தக்க வைத்துக் கொள்ள அபிநந்தனை வேள்வி செய்ய விடாமல் தடுக்கும்படியாக கால நேமி எனும் அசுரனை பூமிக்கு அனுப்பி வைத்தான் இந்திரன். அவ்வாறே அந்த அசுரனும் அங்கு நடைபெறும் அபிநந்தனின் வேள்வியை தடுத்து முனிவர்களையெல்லாம் துன்புறுத்த ஆரம்பித்தான். அப்படி அசுரனின் அத்தொல்லைகளையெல்லாம் பொறுக்க முடியாத ரிஷிகளோ சிவபெருமானை நாடி, ஈசனே, இந்த அரக்கனிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என வேண்டிக் கொண்டனர். சிவபெருமானும் அவர்களிடம், முனிவர்களே, சற்று பொறுத்திருங்கள், என் மகன் விநாயகன் பூமியில் அவதரிக்க உள்ளான், அவனே இந்த அரக்கனை அழித்து உங்கள் இந்த வேள்வி பணிகளெல்லாம் தொடர்ந்து நடைபெற உதவி புரிவான் என்று கூறி மறைந்தார். அவ்வாறே நெடுநாள் பிள்ளையின்றி தவித்த வரேனியன் என்னும் மன்னனுக்கு யானை முகம் கொண்டு அவதரித்தார் விநாயகமூர்த்தி. ஆனால் அக்குழந்தையை கண்டதும் அந்த அரச தம்பதியினரோ சாமுத்திரிகா லட்சணமின்றி பிறந்த அக்குழந்தையை ஏற்க தயாராய் இல்லை. ஆகவே
பணிப்பெண்களிடம் அக்குழந்தையை கொடுத்து கொன்றுவிடுங்கள் என கட்டளையிட்டனர். ஆனால் அப்பெண்களோ அந்த இளம் பிஞ்சை கொல்ல மனம் விரும்பாமல் அதை ஒரு குளக்கரையில் விட்டுவிட்டும் சென்றனர். அதே சமயம் சில நாளிகையிலே அவ்வழியே நீராட சென்ற பராசர முனிவரானவர் குளக்கரையில் தனித்து விடப்பட்டு தனியே அழும் குழந்தையின் அழுகுரலை கேட்டு அதன் அருகில் சென்று அதிசயித்து நின்றார். ஆம், ஈசனே நம்மிடம் இக்குழந்தையை வளர்க்க அளித்துள்ளார் போலும் என அகமகிழ்ந்து விநாயகரை வளர்க்க ஆரம்பித்தார் பராசரர். அப்படியே குழந்தையும் நாளும் வளர்ந்தது. இந்நிலையில் ஒரு நாள் அந்த பராசர முனிவரின் ஆசிரமத்தில் இருந்த பெரிய ஆலமரம் ஒன்றில் விநாயகர் ஏறி விளையாடிக் கொண்டிருக்க, அன்று அந்த மரத்தையே நெடுங்காலமாய் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த கிரவுஞ்சன் எனும் எலியானவன் சிதைக்க ஆரம்பித்தான். மெல்ல மெல்ல அதன் வேரை கடித்து உரித்து மரத்தை அவன் சரித்த போதே விநாயகர், இத்தனை காலமாய் இங்கிருக்கும் மரங்கள் எல்லாம் சரிய காரணம் அதன் அடியில் வளை தோண்டி வசிக்கும் இந்த எலியே என்பதை கண்டறிந்தார். ஆகவே அவர் தன் கையில் இருந்த பரசு எனும் ஆயுதத்தை எடுத்து அதை எலிக்கு குறிவைத்து ஏவினார். அதை கண்டதும் எலியோ வளைக்குள் புகுந்தது. ஆனால் பரசு ஆயுதம் எலியை விடாமல் துரத்தியது. எலியும் வலையை தோண்டி தோண்டியே பாதாளம் வரை சென்றது. ஆயுதமும் துரத்திக் கொண்டே போனது. இறுதியில் அதற்கு மேலும் தோண்ட முடியாமல் சோர்வடைந்து மீண்டும் பூமியின் மேல்புறத்தில் ஓடி வந்தது எலி. அப்படி ஓடி வரும் அச்சமயமே அதற்கு அதன் கடந்த கால வாழ்வான மனோரமையை அடைய எண்ணியதும் அதற்கு சௌபரி முனிவர் அளித்த சாபமும் என அனைத்தும் நினைவிற்கு வந்தது. உடனே அந்த எலியான கிரவுஞ்சன் தன் கரங்களை கூப்பி தன் இஷ்ட கடவுளான விநாயகரே என்னை காப்பாற்றும் என வேண்ட ஆரம்பித்தான். இறுதியில் தன்னை துரத்துவதே அந்த விநாயகரின் பரசு ஆயுதமே என்பதை அறிந்ததும் அவன், இறைவா, அறியாமல் அட்டகாசம் செய்துவிட்டேன். முனிவரின் சாபத்தால் முற்கால நினைவை இழந்துவிட்டேன். என்னை தாம் மன்னித்து அருள வேண்டும் என தன் செயலுக்காய் வருந்தி விநாயகரின் பாதம் பணிந்தது. அதை கேட்ட விநாயகரும், பக்தா, நீ கந்தர்வனாக இருக்கும் போதே என் மீது அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தாய். இப்போதும் உன் ஆழ்மனதில் நான் இருக்கிறேனா என்பதை அறியவே உனக்கு இந்த சோதனை. நீ வென்றுவிட்டாய் என கூறி அந்த மூஷிகனை அணைத்து கொண்டார் விநாயகர். அவனோ மீண்டும் அவரிடம், ஐயனே, என் இந்த மூஷிய உருவை மாற்றி எனக்கு மீண்டும் கந்தர்வனாகச் செய்யும் என வேண்ட, அதற்கு விநாயகரோ, இல்லை கிரவுஞ்சா, முனிவர் அளித்த சாபத்தை என்னால் மாற்ற இயலாது. ஆனால் என் பக்தனான உன்னை நான் தோன்றும் இடங்களிலெல்லாம் உன்னையும் தோன்ற வைக்கிறேன் என கூறி கருணையே வடிவமான கணபதி அந்த எலியையே தன் வாகனமாக ஏற்று கொண்டார். பின் அந்த மூஷிய வாகனத்தில் ஆயுதங்களுடன் சென்று காலநேமி எனும் அசுரனையும் அழித்தார். இப்படிதான் விநாயக பெருமானுக்கு எலி வாகனமாய் ஆனது. இதை தவிர்த்து மற்றொரு புராண கதையாய், ஒருமுறை கஜமுகாசுரன் எனும் அசுரன் ஒருவனை அழிக்க விநாயகர் போரிட்ட போது அந்த அசுரன் எலி வடிவம் தாங்கி விநாயகருடன் சண்டையிட்டான் என்றும், இறுதியில் அந்த எலி வடிவ அசுரனை விநாயகர் வென்று அவனே இனி தன்னை சுமக்க வேண்டும் எனவும் தண்டனை அளித்ததாகவும், அதனாலேயே விநாயகரின் வாகனமாய் எலி மாறியது என்றும் கூறுகிறது. இதுவே மூஷிக வாகனனாம் விநாயகர் எப்படி மூஷிகத்தை வாகனமாய் பெற்றார் என்பதை குறித்து கூறும் புராண கதை ஆகும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.